இந்த லேஅவுட்டுக்கு போகிற வழியிலேயே இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் டெவலப் ஆகும்போது இதை செமி கமர்ஷியலாகவே யூஸ் பண்ணலாம். பிளான்ட் கரெக்ட் தானே? கரெக்ட். டிபி வச்சுருந்தீங்கல்ல. எப்பயுமே லேஅவுட் டெவலப்பர்ஸ் ஒரு இடத்துல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரீசேல் பிளாட்டோட வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஏன்னா லேஅவுட்ஸ் புதுசாக போடுறாங்க அப்படி. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி காயிரம்பேட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரீசேல் பிளாட் வந்திருக்கு. அந்த ரீசேல் பிளாட்டை தான் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தெளிவாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். கூடுவாஞ்சேரி காயிரம்பேடு அப்படின்னு உடனே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவும் கேட்ட விஷயம். காயிரம்பேடு அப்படின்னு உடனே கேட்ச் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி லேஅவுட் போடுறாங்க இல்லையா, ஷவுக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேஅவுட்டுக்கு போகிற வழியிலேயே இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் டெவலப் ஆகும்போது இதை செமி கமர்ஷியலாகவே யூஸ் பண்ணலாம். எனக்கு பின்னாடி இல்லைங்க, ரைட் ஹேண்ட் சைடில். ஏன்னா எப்பயுமே வீடை ரிவ்யூ பண்ணி பின்னாடின்னு வருது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டு தான். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை மீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம் தான் அவங்கள மீட் பண்ணதில். ரொம்ப நாளாக நம்ம சேட்லேயே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் மீட் பண்ணியிருந்தோம். பிளான்ட் கரெக்ட் தானே? கரெக்ட். டிபி வச்சுருந்தீங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டோட வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலர் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரிடாரில் லேண்டு போடும்போது கூட இங்கே வந்து இன்னொரு பிளாட் போட்டிருந்தேன். அப்போ கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ணா வந்து வசந்த் அது வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே டிஎம் வந்து சொன்னாங்க, வசந்த் அது வந்து பார்த்திங்கன்னா பாலார் வாட்டருமா, மெட்ரோ வாட்டர் லைன் கிடையாது, பல்லாவரம் வரைக்கும் தான் மெட்ரோ வாட்டர் கொடுத்துருக்குறாங்க இப்போதைக்கு, அதனால் மாற்றி சொல்கிறீங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் அது பாலார் வாட்டர் தான் எனக்கு கூட தெரியும், பட் வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எந்த விஷயங்கள் நான் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலார் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த கூடுவாஞ்சேரி இந்த காயிடாலே காயிரம்பேடில் இந்த ஏரியாவுக்கு மட்டும்தாங்க இருக்குது. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையினுடைய புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி காயிரம்பேடில் இருக்குங்க. காயிரம்பேடு சஞ்சய் நகரில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் காயிரம்பேடு ஜங்ஷன் இருக்குது இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறைமலை நகர் ஜிஎஸ்டி, மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கும் தனியாகவே கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் கலிவந்துப்பட்டு வழியாக சென்றடையலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்லேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நெல்லிக்குப்பம் வழியாக ஓஎம்ஆர் திருப்பூர் வரையும் நம்ம சென்றடைய முடியும். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காயிரம்பேடே இன்றைக்கி கிடையாதுங்க. அந்தளவுக்கு ரெசிடென்ஷியல் க்ரோத்தும் ஆகியிருக்கு, நிறைய வீடுகளும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே லேஅவுட் டெவலப்பர்ஸ் ஒரு இடத்துல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரீசேல் பிளாட்டோட வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஏன்னா லேஅவுட்ஸ் புதுசாக போடுறாங்க அப்படின்னும் போது ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் போடுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீசேல் பிளாட்டோட ரேட்டும் ஏறும். அந்த விதத்தில் இன்றைக்கி காயிரம்பேடு ரொம்ப நல்லாவே ரேட் ஏறிட்டு இருக்குது. அப்ரிஷியேஷன் வைஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் சரி, நீங்கள் உடனே வீடு கட்டுற மாதிரியும் சரி, இல்லை ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்டுற மாதிரியும் சரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா காயிரம்பேடை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவுக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 143 ஏக்கர்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு செல்லக்கூடிய வழி வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. அதில் ஒன் ஆஃப் த வழியில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய பிளாட் இது. நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருந்த மாதிரி, அதனால் நீங்கள் இதை ஃபியூச்சரில் செமி கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ண முடியும். அந்த ஷவுக்கியம் ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வைஸில் டெவலப் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் வைஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும்போதே லேண்ட் ரேட்டும் இங்கே ஏறும். இந்த காயிடாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாஸ்ரம் இருக்குது, நம்ம கலிவந்துப்பட்டு மறைமலை நகரில் இருக்குது. வேலம்மாள் வித்யாஸ்ரம் பெருமாட்டநல்லூர், எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காயிடாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி இருக்குது. 40க்கு 60ன்ற சைஸில் இருக்குது. ஃப்ரண்டேஜில் நீங்கள் ஓரமாக பார்க்க முடியும், உங்களுக்கு போஸ்ட் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பழைய இபி லைன் இருக்குது. பக்கத்துலேயே இப்போ புதுசாக மாற்றிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இபிலேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. 40 ஃபீட் ரோட்டில் இருக்குங்க. உங்களுக்கு ரோட் கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயிரம்பேட்லேருந்து நம்ம மறைமலை நகர் கலிவந்துப்பட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அந்த பஸ் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் பூத் இருக்குது. அந்த போலீஸ் பூத்துலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 250 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. 40 ஃபீட் ரோட் மேலே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. சவுத் ஃபேஸிங் டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட். இந்த லேண்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3300 ருபீஸ். பெஸ்ட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சேம் டைம்லேயே வந்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் சப்டிவிஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு லீகல் செக் பண்ணிவிட்டு அட்வொகேட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த லேண்டில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்.
உடனே வீடு கட்டுற மாதிரினாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னாலும் சரி, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுவாஞ்சேரி, பெருமாட்டநல்லூர், காயிரம்பேடு, கன்னிவாக்கம் இந்த காரிடாரில் பெஸ்ட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நிறைய ரீசேல் லேண்ட் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கால் பண்ணி உங்களோட பட்ஜெட், உங்களோட ரெக்கமெண்ட்டை சொல்லுங்கள். அவங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ தான் இந்த ரீசேல் லேண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களில் ஒன்றாகலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களில் ஒன்றாகிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், டாட்டா. சைட் விசிட் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் லேண்டை பார்த்துட்டு உங்களோட நிறை குறைகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.